ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரவை குழி பணியாரம். இது குழி பணியார கல்லையும் சுட்டு எடுக்கலாம், நம்ம எண்ணெயிலையும் பொரித்து எடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். பணியாரம் செய்ய நான் 1 கப்பு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வறுத்த ரவை இல்லைன்னா வறுக்காத ரவையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த ரவையும் எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்பில் 1 கப்பு நல்ல சூடு தண்ணியை விடணும். பாருங்கள், நம்ம நல்லா கொதிக்கக்கூடாது, நல்லா ஆவி வரணும் லேசாக. அந்த பக்குவத்தில் இறக்கி இதில் 1 கப்பு எடுத்து விட்டுருங்க. நல்லா ஊறி வரட்டு. இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி செய்தால் பணியாரம். இதை மூடி வச்சுருவோம். ஒரு 1/2 மணிக்கூர் நல்லா ஊறட்டு. 1/2 மணிக்கூர் கழித்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கெட்டியாக நல்லா ஊறிவே இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துருவோம். மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு கல் மண் தூசி இல்லாத சர்க்கரையை எடுத்துடுங்க. இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காயை நான் சீனியில் அடித்து வச்சுருக்கேன். இதில் 1 பழமும் கட் பண்ணி போட்டுருங்க. போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரெண்டாவது 1/4 கப்பு துருவின தேங்காய், அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. உங்களுக்கு வெல்லம் இருக்கும்னா அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து விட்டுவிடுங்க, கல் மண் தூசி இருந்தால். இல்லை நிறைய போட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ நான் இதில் 1 கப்பு மைதா மாவு, 1 பிஞ்சு உப்பு. பட் மைதா மாவு இல்லை அப்படின்னா கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. முதல்ல இப்போ மிக்ஸி ஜாரை அலசி அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பக்குவத்தில் நம்ம கலந்து எடுத்துக்கிடணும். மேலே கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தா உடனே சுடலாம். உடனடியாக நம்ம அந்த அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 மணிக்கூர் நான் அப்படியே வச்சேன். அப்படின்னா நம்ம பேக்கிங் பவுடர் எதுவும் போட வேண்டாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவும் போடாமல் நம்ம சுட்டு எடுக்கலாம். ஒரு 1/2 மணிக்கூர்லேருந்து 1 மணிக்கூர் வரை வைக்கலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ குழி பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம ஒரு கரண்டியாக விட்டுருங்க. நம்ம இதை சீக்கிரமாக செய்திடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப அருமையான பணியாரம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், இப்படி திருப்பி போடுங்க. இன்னும் ஒரு நேரம் இப்படி கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னும் ஒரு நேரம் திருப்பி போட்டு அது 2 நேரம் அப்படி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருங்க. பாருங்கள் எப்படி உருண்டு பந்து போல் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். நல்லா வெந்த உடனே எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம அதே எண்ணெயில் தான் நம்ம விட போகிறோம். நிறைய எண்ணெய் விடலை. இது எப்படி வருதுன்னு பாருங்கள். எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டது. பாருங்கள், இப்படி நம்ம சுட்டு எடுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் நம்ம சுட்டு எடுக்கலாம். இது நான்ஸ்டிக் கல்லுனால இப்படி நம்ம சுட்டு எடுத்துடலாம். நம்ம எண்ணெயிலையும் இதை பொரித்து எடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பஞ்சு போல் வரும். பாருங்கள், இதையும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம். பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா வெந்த பிறகு நீங்கள் எடுத்துருங்க. திருப்பி திருப்பி போடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் பந்து போல் இருக்குது. இதையும் எடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குழிப்பணியாரம் ரெடி ஆகிட்டு. ரவா குழிப்பணியாரம் ரெடி ஆகிட்டு. நல்லா ஸ்பஞ்சு போல் இருக்குது. நல்லா சூடாட்டும் இருக்குது. பாருங்கள், நான் பிச்சு காணிக்க எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். நல்லா இனிப்பும் கரெக்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.